மாணவர் புரட்சின்னு ஆரம்பிக்கிறான். அந்த மாணவர் புரட்சி எப்படி முடியுதுன்னு பார்த்தா வேற எந்த விதமான பிரச்சனையும் நடக்கல. தொடர்ந்து இந்து கோயில்களை இடிக்கிறான், இந்து பெண்களை மானபங்கப்படுத்துறான், இந்துக்களான புனித நூலை பகவத்கீதை இருக்கிறான். ஏன் வேற யாருக்கு எதுவும் தெரியாதா? இந்துக்கள் அழிந்தால் கலாச்சாரம் அழியும், கலாச்சாரம் அழிந்தால் பண்பாடு அழியும். அப்பேற்பட்ட இந்துக்களை ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலை இது. அங்க அப்படி நடக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விதமா நடக்குது. அதுல ஒரு சில விதத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒரு சில விதங்கள்ல பார்த்தா ஆரம்ப காலங்கள் தொட்டு இந்த வரைக்கும் லவ் ஜிகாத்ன்ற பேர்ல ஒன்று போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வேற்று மதத்தவருக்கு இந்து பெண்கள் மேல மட்டும்தான் காதல் வரும். அந்த காதல் வந்தா அந்த காதல் அப்படியே ஏற்றுக்கிறது கூட கிடையாது. கூட்டிட்டு போவாங்க. ஜனனியா இருக்கிற பொண்ணு ஃபர்ஹானாவா மாறும், பிரியாவா இருக்க பொண்ணு நுர்புன்னிஷாவா மாறும். ஏன்னா அந்த காதல் வந்து மதமாற்றத்துக்காக நடக்கிற காதல். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி ஆகுன்னு பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து பெண்கள் வந்துட்டு அந்த அதாவது லௌசிகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் குழந்தைகள் பெற்றெடுக்கும் ஒரு மிஷினாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, 5, 6 அப்படி போயிட்டே இருக்கும். இதே வந்துட்டு அந்த மதத்துல அவங்களுக்கு இருக்க யாராவது ஒருத்தர் நம்ம பொண்ணை காலேஜ் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம பசங்க, அந்த அன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னா 144 போட்ட அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். காவல்துறை அதிகாரிகளோட பதறி போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா இந்து பெண்களை கூட்டிட்டு போனா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க அம்மா அப்பா போய் கேட்டா அதிகாரிகள் இருந்து அத்தனை பேருமே வந்துட்டு பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சுங்க, அதனால என்ன முடிவெடுக்குதோ அவங்க தான் பேசணும் அப்படிம்பாங்க. இதே வந்துட்டு அவங்கதான் பெண்ணை கூப்பிட்டு வந்தா ஜமாத்தா முடிவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரியாமையே பார்த்துக்குவாங்க. தொப்புள் கொடி உறவுகள் சொல்லிக்கூடிய வேற்றுமத நண்பர்களுக்கு சொல்றேன், எப்பவுமே பார்த்தா மத மாற்றங்கிறது இந்துக்களை குறைக்கிறதுக்கான ஒரு வேலையாக முஸ்லீம் நண்பர்கள் ஒரு மாதிரி பாடுறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்துட்டு வீடு வீடா போய் பைபிளை கொடுக்குறாங்க. எந்த இடத்துல படிப்பறிவு கம்மியா இருக்கக்கூடிய யதார்த்தவாதிகளான இந்துக்கள் அதிகமா இருக்காங்களோ, இந்துக்கள் பெரும்பான்மையா வாழ்றாங்களோ, அங்கதான் அவங்களுக்கு ஜபக்கூடங்கள் தேவைப்படுகிறது. அங்கதான் அவங்களுக்கு சர்ச்சை கட்டக்குண்டான தேவைகள் அதிகமா இருக்கிறது. அங்கதான் அவங்களுக்கு மதமாற்றம் அவசியமா இருக்கிறது. மதமாற்றம் அவசியமாகும் போது என்ன ஆகுதுன்னா இந்துக்களோட ஜனத்தொகை குறையுது. இந்துக்களோட ஜனத்தொகை குறையும் போது இந்துவா இருக்க ஒருத்தர் வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகும் போது குலதெய்வ வழிபாடு அழிஞ்சு போகும். அந்த குலதெய்வ வழிபாடு அழிஞ்சு போச்சுன்னா அந்த குலத்துல தொடர்ந்து வரவங்களுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியாம போகுது. அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியாம போகும்போது அந்த குலத்துடைய இதை அப்படியே மாறி அந்த குலமே அப்படியே வந்து இந்துக்கள் இருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இந்த கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆன சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எங்க வீதி வழியா போகக்கூடாது, எங்க வீதி வழியா சத்தம் வரக்கூடாது, எங்களுக்கு பாட்டு வச்சா அன்ஈசியா இருக்கு, மத்தளம் அடிச்சா தப்பா தெரியுது, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். முன்னொரு காலத்துல 1980 வரையிலிருந்து 90 வரைக்கும் ரொம்ப தீவிரமா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுச்சு. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறானே போய் சிவப்புல அடிச்சு வருவான். முக்காலமா பாட்டு குடும்ப கட்டுப்பாடு அவசியம் சொல்லுவான். அந்த குடும்ப கட்டுப்பாடு அவசியம் எந்த வீட்டு செவத்து மேல எழுதுவான்னு பார்த்தா தொடர்ந்து இந்துக்கள் வீட்டு செவத்து மேல மட்டும் எழுதுவான். அப்பதான் குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு அவங்க வருவாங்க. அப்பதான் இந்துக்களோட ஜனத்தொகை குறையும் அப்படிமா. அந்த காலகட்டத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க. அந்த நாம் இருவர் நமக்கு இருவர் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. நாம் இருவர் நமக்கு ஒருவரா மாறுச்சு. அந்த நாம் இருவர் நமக்கு ஒருவர் எப்படி காலகட்டத்தில் மாறி போச்சுன்னா நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னா இந்த பிள்ளைய வந்து அவன் குழந்தை நினைச்சுக்க வேணாமா, அந்த பையன் வந்து இவங்க குழந்தை நினைச்சுக்க வேணாமா. ஏன்னா அப்புறம் எதுவுமே கல்யாணம் பண்ணணும். ஒரு குடும்பம் விருத்தியாவதற்கு அன்னைக்கு பெற்றோர்களும் பெரியோர்களும் நேரம் பார்த்து காலம் பார்த்து சுற்றத்தை அழைச்சு சொந்தங்கள் அழைச்சு எல்லாத்தையும் கூடி நின்று முன்ன நின்று சபையில நல்ல நேரத்துக்கு இந்த சடங்கு இருக்குன்னு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சது குல விருத்தியாக இருக்கு. அப்பேற்பட்ட குலமே விருத்தியாக கூடாது. நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தை ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருந்தா இந்துக்களோட ஜனத்தொகை அடுத்த 10 ஆண்டு காலத்தில் மிகச்சரியாக சொல்ல போனா 10 ஆண்டு காலத்துல இன்னைய இருக்கிறத விட 50% குறைஞ்சு போகும். இன்னைய காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு 100 பேருக்கு பிரசவம் நடக்குதுன்னா 80 85 குழந்தைகள் கிறிஸ்துவ முஸ்லிம் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கிறாங்க.
15 குழந்தைகள் பக்கமாக தான் ஹிந்துக்கள் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தா 1947ல் பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களோட ஜனத்தொகை 3 கோடி. இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் ஜனத்தொகை வெறும் 10 லட்சம். மீதி 2,90,00,000 பேர் எங்க போனாங்க? அவங்களுக்கு உண்டான விஷயத்த உங்களோட விதிக்க விட்டலாம். என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்.